நேரடியாக விற்கலாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கட்டுக்கதை இல்லைங்களா? நான் வந்துட்டு விவசாயத்தை பார்க்குறதா, இல்லை நேரடியாக கொண்டு வந்து ஒவ்வொரு பொருளாக மார்க்கெட் பண்ணி வித்துட்டு இருக்கிறதா? நேரடியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்துட்டுன்னா விவசாயத்தை யார் பார்க்குறது? இந்த கேள்வி எங்கிட்ட பேச நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்துச்சுங்க. அதுக்கு வழி இருக்குங்க. நம்ம கவர்மெண்ட்ல இந்த ஸ்கீம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, எஃபிஓ ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்குங்க. நீங்க பதிவு பண்ண விவசாயிகள் வந்துட்டு ஒருங்கிணைந்து தங்களோட பொருட்கள் ராவா அதாவது விளைவிச்ச அப்படியே இருக்கிற பொருட்களா இருந்தாலும் சரி, இல்ல மதிப்பு கூட்டின பொருளா இருந்தாலும் சரி, நீங்க அதைய வந்துட்டு ஒரு கூட்டமைப்பா இருந்து டைரக்ட்டா சேல் பண்ணும்போது மக்களுக்கு நேரடியா வந்துட்டு வித்துறலாம். அதில வர்ற லாபத்திலேயே உங்களுக்கு பங்கு எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் அந்த எஃபிஓல மெம்பரா இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு டிவிடெண்டாவோ, இல்ல போனஸாவோ அதில எஃபிஓல வர்ற லாபத்தையும் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இது வந்துட்டு வின் வின் தான். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாரி தான் அந்த கான்செப்ட் இருக்கு. விவசாயிகள் எல்லாரும் இந்த மாரி ஒருங்கிணைந்து ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் ஒருங்கிணைந்து தங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள விளைவிப்பாங்க. அவங்க அதை வந்துட்டு நேரடியா இந்த மாரி விக்கும்போது, அதுக்கான முழு பலனையும் நம்ம அடைய முடியுங்க. நன்றி.